எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். ஒருத்தன் ஒரு இடத்துல இருந்து பணத்தை அடிக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஏதாவது கார் வாங்குவான், இடம் வாங்குவான், வீடு வாங்குவான், ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணுவான், ட்ரிப்பு கிப்புன்னு போவானுங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஆளு ரென் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, கொஞ்சம் அப்படியே வித்தியாசமா மாத்தி யோசி அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட் இருக்குல்ல, ஸோ அவரு அந்த பேங்க்ல இருந்து எடுத்த அந்த 200,000 யுவானுக்கும் போயிட்டு ஹாண்டான்ல இருந்த நிறைய கடைகள்ல போய் நிறைய லாட்ரி டிக்கெட், கிட்டத்தட்ட அந்த எல்லா அமௌண்ட்டுக்குமே லாட்ரி டிக்கெட்டை வாங்கிடுற அப்படி. ஸோ ஆக்சுவலா ரென்னுடைய பிளான் என்ன அப்படின்னா, பேங்க்ல இருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுக்கிற மாதிரி எடுப்போம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை வச்சு லாட்ரியை வாங்குவோம். ஏன்னா நம்ம நிறைய லாட்ரி வாங்குறோம்ல, ஸோ கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அப்புறம் நம்ம லாட்ரியில வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் வரும் இல்லையா? ஸோ அதுல பேங்க்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் எடுத்தோமோ அதை மட்டும் கொண்டு போய் அங்க வச்சுட்டு மீதியை நம்ம வச்சுக்கலாம்.